அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, மனித உயிர்களை, அதாவது மனிதனை, ஆண் பெண் இருபாலரும் இந்த மனிதனை ஆள்வது யாராக இருக்கும்? ஒவ்வொரு மனிதனையும் வழிநடத்தி செல்வது யாராக இருக்கும்? கடவுளா, அல்லது கிரகங்களா, அல்லது நம்மை ஆளக்கூடிய தலைவர்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி எழும். ஏன் கேள்வி எழுது அப்படின்னு சொன்னால், ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனித்தோம் அப்படின்னாக்கா, நம்முடைய பின்னோக்கி போனோம் அப்படின்னா ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போனோம்னா அவ்வளோ தூரம் கூட போகலை, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போனாவே போதும். அந்த காலகட்டங்களில் காலையில் 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிப்பாங்க, காட்டு வேலைக்கு போவாங்க, வேலை செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு 5 மணிக்காட்ட வந்துடுவாங்க. வந்து முடிச்சுட்டு என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு 7 மணி, ஒரு 6:30 7 மணிக்கெல்லாம் இருட்டாயிரும், படுத்துருவாங்க. கரண்ட்டு கிடையாது, எந்த ஒரு ஃபோனும் கிடையாது, எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் இல்லை. பக்கத்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, தூங்குவாங்க. தூங்கி மீண்டும் காலையில் 3:30 4 மணிக்கு அந்த டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மீன் வரும், வெள்ளி மீன், சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய ஒரு மீன் நட்சத்திரம் வரும்போது வெடிஞ்சதாக சொல்லி அவங்களுக்கு அர்த்தம். அப்படி சராசரியாக 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியம் பலமாக இருந்தது. அது போக அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, பெரிய கடன் கிடையாது, பெரிய வசதி வாய்ப்புகளும் கிடையாது, அதனால் கடன் இல்லை. மற்றவங்க கூப்பிட்டோ இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பு கொண்டோ பெரிய ஒரு பணம் நீங்கள் கொடுக்கணும், வட்டி பணம் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு எந்த டார்ச்சரும் இருக்காது. காலையில் போய் ஒரு வேலை இல்லைன்னா திரும்பி சோத்து போசியோடு வந்துடுவாங்க. அந்த ஊருக்கு இடையில ஒரு ஆலமரம் இருக்கும், பெரிய திட்டு கட்டி இருப்பாங்க, அங்கே ஒரு கோயில் இருக்கும், அங்கே படுத்து நல்ல ஒரு தூக்கம். அந்த நிலைமையில் இருந்த ஒருத்தருக்கு, அந்த அந்த சமயத்தில் வாழ்ந்த காலகட்டங்களில் இருந்தவங்களுக்கு எந்தவித நோயோ எந்தவித ஹார்ட் பிரச்சனையோ ஒரு பெரிய லெவலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கோ எந்தவித தொந்தரவும் நம்மளுக்கு வந்ததில்லை. இது எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி கிரகங்கள் இல்லாமல் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லாமல் இல்லை. அப்போது அதனுடைய கதிர்வீச்சும் அவங்க உடம்பு மேலே படாமல் இல்லை. இவங்களுடைய குணாம்சம் எப்படி இருந்தது? அதுவே இன்னைக்கு இப்போ வரும் 20ஆம் நூற்றாண்டு, இப்போ நம்ம இதுக்கு வந்திருக்கோம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குறதே ஒரு மனிதனுக்கு பெரிய காரியம். தூங்கிட்டால் பெரிய சமாச்சாரம் இல்லை, மாத்திரை போட்டு தூங்கணும், தூக்கமே வரல. படுக்கிறது 12 மணி 1 மணி ஆயிரும், செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு காலையில் எந்திரிக்கிறது நேரமாக எந்திரிச்சிடணும். தூக்கம் வராது. 3 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே தூக்கம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை, அவ்வளோதான் வருது. அதுவும் ஏதோ கொஞ்சம் டயர்டில் அந்த உடம்பு அசதியில் தூங்கினது தான் அப்படிங்கிற மாதிரி. இது எதனால் ஏற்பட்டது? கிரகங்களால் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? அன்னைக்கு இருந்த கிரகம் அப்படியே தான் இருக்குது, எந்த வகையிலையும் அது தேயவும் இல்லை, உருவம் பெருசாகவும் இல்லை. கேலக்சியிலிருந்து தன் நீள்வட்ட பாதையிலிருந்து எந்த சுற்றும் அது மாற்றி சுற்றலை. பூமியோடைய அதே சாய்மானம் 83 டிகிரி தான். ஒரு சிறு சாய்மானத்துக்கு உட்பட்டதாக சயின்ஸில் படித்த ஞாபகம். பூமியோட சாய்மானம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா நம்மளுக்கு சொல்கிறாங்க. இதனால் இந்த மாற்றங்கள் நம்மளுக்கு நடந்து வந்துருமா?
ஒவ்வொரு கிரகத்துடைய கதிர்வீச்சும் ஒவ்வொருடைய உடம்பில் பட்டு அவனுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கையை மாற்றி அமைக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அப்போது அன்னைக்கு மாற்றி அமைச்சதுக்கும் இன்னைக்கு மாற்றி அமைச்சதுக்கும் பல வித்தியாசங்களில் 99% வித்தியாசங்கள் நம்மளுக்கு இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அன்னைக்கு இருந்த ஒரு சுகாதாரம், அன்னைக்கு இருந்தக்கூடிய ஒரு உழைப்பு, ஒரு உணவு, தண்ணீர் எல்லாமே இன்றைக்கி மாறி அமைச்சு போச்சு. எல்லாமே மருந்து. குழந்தை பிறக்கிறதும் கூட 8 குழந்தை 10 குழந்தை பிறந்தது. இன்னும் நிறைய கூட இருக்கலாம். இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு நம்ம பாடுபடுறோம். இது எப்படி நம்மளுக்கு ஏற்பட்டு வந்துட்டுருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றங்கள் கிரகங்கள்னால் வந்ததல்ல. மனிதனுடைய மனம், மனிதனுக்கு மட்டுமே படைக்கப்பட்ட அந்த 6வது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனதின் மூலிமா தன் வாழ்க்கையை பெரட்டி போட்டுட்டான்னு சொல்லணும். இந்த முறை மனுஷன் தான் யோசிக்கிற தன்மையை வச்சு தான் அழிவுக்கு என்ன காரணமாக இருக்கும், தான் அழிவை நோக்கி எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அவன் கண்டுபிடிச்சி, அன்னைக்கிருந்து அவன் கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை பொருள்களும் மனிதனை அழிவை நோக்கி கொண்டு போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காதில்லை. எந்த ஒரு பொருளும் சாதாரணமாக காய்ச்சல் வந்து அப்படின்னாக்கா 3 நாள் நிற்கும். பாட்டி கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. மீண்டும் காய்ச்சல் வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். அடிபட்டுச்சு அப்படின்னாக்கா ஏதோ ஒரு தலையோ தாம்பையோ அந்த கரிசனாங்கண்ணின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை புழிஞ்சு ஊற்றுவாங்க. காயம் அப்படியே ஆறி போயிடும். பெரிய தொந்தரவுகள் ஒன்றும் நம்மளுக்கு ஆகிறதில்ல. செப்டிக் ஆகிறதில்ல. மெயின் செப்டிக் எதுக்கு ஆகுது? உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது செப்டிக் ஆகுது. ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளுக்கு கொண்டுட்டு போயிடுது. அன்னைக்கு அப்படி இல்லை. சும்மா உழவோட்டுறவங்க கூட காலில் கலப்பப்பட்டுருச்சு அப்படின்னாக்கா மண் அள்ளி பூசிக்கிட்டு போனால் சரியாக போயிடும். அடுத்த நாள் அது காஞ்சி போயிடும். அந்த காயத்தை பற்றி அவன் கவலைப்படுறதே இல்லை. அப்படி இருந்த இன்றைக்கி நாம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது விளம்பரப்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் நல்லா ஹார்ட் சர்ஜரி பண்ணுவோம், எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கிட்னி நல்லா பரிசோதனை பண்ணி அதுக்குண்டான மருந்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்குது. அப்படின்னா இதுக்கு காரணம் கிரகங்களா? மருத்துவ உபகரணங்களும் மாத்திரைகளும் ஜாஸ்தியாகிறதுக்கு என்ன காரணம்? மருத்துவ சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படின்னு நாம் எடுக்கிறது அப்படிங்கிறது செவ்வாய் எடுத்துக்குவோம் அதிகபட்சம் ஃபஸ்ட்டு. அதுக்கு கீழே என்ன கிரகங்கள் இருக்குது? செவ்வாய் மருத்துவ காரகன், மருந்து சம்மந்தப்பட்ட. இதில் குருவும் வரும், கேதுவும் வரும். எல்லா கிரகங்களும் மருந்து சம்மந்தப்பட்ட கிரகங்களே. அப்போ இதெல்லாம் என்ன நம்மளுக்கு அதிகமாக கிட்ட வந்திருக்குமா? கிட்ட வந்துருச்சுனால இந்த மருந்துகள் கூடிருச்சா, இல்லை மருத்துவமனைகள் அதிகமாகிடுச்சா, டாக்டர் அதிகமாகிட்டாங்களா? பொதுவாகவே அன்றைக்கெல்லாம் எங்கேயோ ஒரு டாக்டர், இப்போ எல்லா பக்கமும் டாக்டர். அப்போது டாக்டர் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான புத்திசாலித்தனத்தை வளர்த்திருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இன்றைக்கி அதிகப்படியான வேலை செய்தா அப்படின்னு பார்த்தா இல்லை. எதுவுமே அது தன்னுடைய அந்த இயற்கைக்கு முரண்பாடாக எதுவுமே அங்கே நடக்காது. கிரகங்கள் வேகமாகவும் போகிறதில்ல, ஸ்லோவாகவும் ஆகிறதில்ல, பெருசும் ஆகிறதில்ல, சிறுசும் ஆகிறதில்ல. அப்போது இங்கே எங்கே மாற்றம் அடையுது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களில், மனசில். இந்த மாற்றங்கள் மூலிமா தன்னைத்தானே மனுஷன் மாற்றிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படின்னு பார்த்தாக்கா மனிதனை ஆள்வது கிரகங்களேன்னு சொல்கிறோம் இல்லையா? மனதை ஆளக்கூடிய சந்திரன், ரத்தோட்டத்தை குடிக்கக்கூடியவன், உடம்பை தன் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய சந்திரன் ஏன் இப்படி மாறிடுச்சு? மனுஷனுடைய மூலியை ஏன் அவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பான நிலைமையை கொண்டுட்டு தரக்கூடிய அளவுக்கு ஏன் இந்த கிரகம் பாதிப்பான வேலையை செய்யுது அப்படின்னா, அப்போது கிரகத்தையும் மீறி மனிதனுடைய மூளை வேலை செய்யுது அப்படின்னு தானே அர்த்தம். செல்ஃபோனை குழந்தைக்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது 100% நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்? கிட்ட அது பார்த்துக்கிட்டே இருந்தது அப்படின்னாக்கா கிட்ட பார்வை குறைபாடு ஏற்படும். அந்த சின்ன வயசு அந்த லென்ஸ் தாங்காது நம்மளுடைய செல்ஃபோனில் வரக்கூடிய ஒளிக்கதிரை. அது மூலியமாக கண்கள் பாதிப்படையும். பின்னாடி காலங்களில் 10 வயசு 8 வயசு ஆகும்போது அதுக்கு
கிட்ட பார்த்தா மட்டும்தான் தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை கொடுத்துட்ருக்குறோம். காரணம் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால. அப்படி ஒரு காரணத்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா, வேறு வழி இல்லை. அப்போது செல்ஃபோனை கண்டுபிடிச்ச ஒருத்தர் பல நன்மைகளுக்காக கண்டுபிடிச்சார். ஒரு பொருள் இருக்கும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். தீமையை விளக்கக்கூடியதை புத்திசாலித்தனத்தை தான் நம்மளுக்கு 6வது அறிவாக நம்மளுக்கு படைச்சிருக்கான். ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை மீண்டும் நம்ம அதை சரிவர கடைபிடிக்காமல் அப்படியே கொண்டுட்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தானே. கிரகங்களை குறை சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா கிரகங்கள் எந்த மாற்றமும் அடையலை. நம்மளுடைய எண்ணங்கள் மாற்றம் அடைஞ்சு அது மூலிமா நம்ம கஷ்டங்களை இப்போ அனுபவிக்கிறோம். உடம்புல வரக்கூடிய நோய்களிலிருந்து செய்யக்கூடிய வேலைகள் வரைக்கும் எல்லாமே மாற்றம். இந்த மாற்றம் எதன் மூலியமாக இருந்தது? இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், இவர் இன்ன படிப்பு தான் படிப்பார், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வகையில் படிப்பார், இல்லை இவர் ஹார்ட்வேர் படிப்பார், இவர் இல்லை அழுக்குப்படுற மாதிரி தொழில் செய்வார், இவர் நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம், இவர் கப்பலில் வேலை செய்யலாம் அப்படின்னு பல கிரகங்களுடைய சேர்க்கையை வச்சு நம்முடைய அறிவையும் நம்மளுக்கு அந்த ஜோதிட அறிவையும் வச்சு நம்ம கிரகங்களை இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி படிக்கலான்னு சொல்லி நம்ம சொன்னது அந்த காலத்தில் இருந்திருக்குமா இருக்காதா? அந்த கிரகம் அவங்க சேர்க்கை இருந்திருக்கும் இல்லையா? ஏன் அவங்க அதுக்குள்ளே போகலை? இப்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி இதே கிரக சேர்க்கை இதே சூழ்நிலை நம்மளுக்கு வந்திருக்கும். அதே கிரக சேர்க்கை உள்ள மனிதன் நம்மளுக்கு இருந்திருப்பாங்க. அப்போது அந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க ஏன் அந்த மாற்று வேலைக்கோ இல்லை வெளிநாட்டு வேலைக்கோ ஏன் அதிகமாக போகலை? இன்றைக்கி நம்ம வெளிநாட்டுக்கு அதிகமாக போகிறோம், படிப்புக்காக போகிறோம், தொழிலுக்காக போகிறோம், அதுக்குண்டான கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது, அதனால் நம்ம போகிறோன்னு சொல்லலாம். ஆனால் இதுலேயும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்கிறோம், ராகு சுக்கிரன் சம்மந்தப்படும் போது 12ஆம் இடம் சம்மந்தப்படும் போது நீங்கள் இவங்க வெளிநாட்டு யோகம் இவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் ஏகதேசம் 100க்கு 60% 70% நம்மளுக்கு பலனளிக்குது. நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னாக்கா, அந்த காலத்துலேயும் அதே மாதிரி கிரகங்கள் இருந்திருக்கும் இல்லையா? அவங்க ஏன் வெளிநாட்டு யோசனை அவங்களுக்கு வரல, வெளிநாட்டு போகணுங்கிற எண்ணங்கள் அவனுக்கு தோங்கலை. அப்போது இதில் எங்கேயோ இடிக்குது அப்படின்னு பார்த்தா மனிதனுடைய எண்ணங்கள், மனம். அவன் கிரகங்களை மீறி தனியாக வேலை செய்யக்கூடிய அதிகாரம் மனிதனுக்கு இருக்குது அப்படிங்கிறது சாத்தியமாகுது அப்படின்னு என்னுடைய எண்ணம். இது ஒரு தனிப்பட்ட கருத்து தான். அப்போது எண்ணக்கூடிய எண்ணங்கள் சரியாக இருந்தது அப்படின்னா அவன் தன்னுடைய வாழ்க்கை முறையை ஒரு மாதிரி அமைச்சுக்கிறாங்க. இந்த சரியான வாழ்க்கை நம்மளுக்கு இது மட்டும் போதும், இவ்வளோ மட்டும் இருந்தால் போதும். அன்றைக்கி உணவுக்கே பஞ்சம். அவனுடைய எண்ணங்கள் பூரா எந்த மாதிரி இருந்தது? 3 வேளை சாப்பாடு கிடைச்சிட்டா போதும், அது மட்டும்தானே அவங்களோட எண்ணங்களாக இருந்தது. அப்போது அந்த உடம்பில் ஓடக்கூடிய ஜீன்கள் அத்தனையும் என்னவா யோசிச்சிருக்கும்? சாப்பாடு இன்றைக்கி இருந்தால் போதும், தூங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், மழை பெஞ்சால் உள்ளே படுத்துக்கிறதுக்கு ஒரு ஒத்த டாப்போ இல்லை சிமெண்ட் ஷீட்டோ இல்லை ஓலை போட்டு மேய்ஞ்சதோ இந்த மாதிரி இருந்துட்டால் போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அவனுடைய உடம்பில் அத்தனை ஜீன்களும் சொல்லிகிட்டு இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த யோசிக்கிற தன்மை அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு இருக்குது இல்லையா? அது மற்றவங்களை பார்த்து தானும் இந்த மாதிரி ஆகணுங்கிற எண்ணங்கள் என்னைக்கு ஒரு மனிதனுக்கு தோன்றுச்சோ அதிலிருந்து வந்த ஜீன் அப்படியே நம்மளுக்கு தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. அப்போது அவங்க கார் வாங்கிட்டாங்க, இவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்க இவ்வளோ பெரிய டிவி வச்சுருக்காங்க. இதுபோல் தான் எண்ணங்கள் மற்றவங்கள பார்த்து பார்த்து பழகி 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 தானும் அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு தான் சுமையை நாமளே நம்ம தலையில் ஏற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான். கிரகங்களுக்கும் இதுக்கும் எங்கேயாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னா அந்த கட்டுப்பாட்டை மீறி போயிட்டோன்னு அர்த்தம். இன்றைக்கி ஜோதிடம் சொல்கிறோம், எல்லா பக்கமும் ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதில் எவ்வளோ தூரத்துக்கு பலன் சாத்தியமாக வருது அப்படின்னு பார்த்தா குறையுதுன்னு தான் சொல்லணும். 100 பேர்த்துக்கு பார்த்துட்டோம், 75% நம்மளுக்கு சரியாக இருந்த அந்த காலத்தில் இன்றைக்கி
20% சரியாக இருக்கிறதே பெரிய காரியம். அதை பிடிக்கவே முடியல. காரணம் ஏன் அப்படின்னா, இவங்களோட மனசு வேறு மாதிரி இருக்குது, கிரகங்களோட நகர்வு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, கிரகங்கள் தான் மனுஷனை ஆளுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ கிரகங்களோட நகர்வுக்கு தகுந்த மாதிரி இந்த மனுஷனை மாற்றிருக்கணுமில்ல கிரகம்? மாற்றலை ப்ளஸ்ஸு மாற்ற முடியலன்னு சொல்லலாம். ஏன் முடியல? அப்போ கிரகத்தை விட வலுவானவனா மனுஷன் அப்படின்னு பார்த்தா, ஏகதேசம் ஒன்று தப்புன்னு அப்படின்னு சொல்லி கிரகங்கள் நம்மளுக்கு அறிவிக்குது, மூளைக்கு தெரிவிக்குது இல்லையா? இப்போது நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க இல்லையா? இது தப்புன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க, மூளையும் நம்மளுக்கு தெரிவிக்குது. ஆனால் அதையும் மீறி உள்ளே போகிறது அப்படிங்கிறது இவனோட தனிப்பட்ட எண்ணம். இதில் அந்த காலங்களில் இருந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே விரிவடையலை. மனசு அந்த எண்ணங்கள் விரிவடையாமல் ஆசைகளை நோக்கி போகலை. அதனால் அவங்களுடைய குழந்தை எப்படி இருந்தது அப்படின்னா, அதே ஆசைகளோடையே இருந்தது. 10 குழந்தை பிறந்தது அப்படின்னா 10க்கு சாப்பாடு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பெரிய கல்வியோ, ஒரு பெரிய தொழிலதிபராகவோ, இல்லை ஒரு பெரிய நடிகராகவோ ஆகணுங்கிற எண்ணங்கள் அங்கே பல பேர்த்துக்கு இல்லை. ஆனால் அதையை தாண்டி இடையில ஏற்பட்ட சில மாற்றம், மனிதனுடைய மனதின் மூலியமாக ஏற்பட்ட மாற்றங்கள், தன்னுடைய பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை எப்படி பெருக்கிக்கலான்னு ஆசைப்பட்டுச்சு. அந்த எண்ணங்கள் மூலிமா, அவன் உடம்பு மூலிமா அந்த ஜீன் தானே வேலை செய்யும் எப்போவுமே. எல்லாமே பணம் எப்படி அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. அந்த எண்ணங்கள் மூலிமா பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த எண்ணத்தை பல மடங்கு ஜாஸ்தி பண்ணிச்சு. அப்படியே பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆசைகள் பேராசையாச்சு. பேராசை பெருநஷ்டத்துக்கு கொண்டு விடும் இல்லையா? அதுதான் இந்த காலம். அப்போ சொல்லி வச்சாங்கல்ல, கலிகாலம் வரப்போகுது, இந்த உலகம் அழியப் போகுது, மனிதன் தன்னைத்தானே அழிச்சுக்க போகிறான், தான் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு கருவியும் மனிதனோட அழிவுக்கு அவனே பயன்படுத்திக்குவான் அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை? அப்படித்தானே இப்படி நடந்துகிட்ருக்குது. ஒவ்வொரு பொருளும் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் மருந்து இல்லாமல் சாப்பிட முடியல, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால் தூங்க முடியல, இருக்கவே முடியல. தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் இதில் நம்மளுக்கு பொழுதுபோக்கு சாதனத்தை கொடுக்குது. பேச்சுவார்த்தையை குறைஞ்சி போச்சு, சொந்த பந்தங்களோடு இருக்கக்கூடிய பாசங்களும் குறைஞ்சி போச்சு. அப்போ என்னாகும்? சரி, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எதை குணாம்சமாக கொண்டு பிறக்கும்? நம்மளுடைய என்ன குணாம்சம் நம்மளுக்கு இருக்குதோ அதையே 100 மடங்கு ஜாஸ்தியாக அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அப்போ பிற்காலம் எப்படி இருக்கும்? ரொம்ப கடுமையானதாக இருக்கும். தூக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு வந்துடும். யாரும் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. நல்ல ஒரு ஸ்டீல் பாடி மாதிரி அப்போல்லாம் இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை. அப்போது தன்னுடைய எண்ணங்கள் மூலியமாக கிரகங்களையும் மீறி நாம் தான் வழியை தானே தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஒரு அழிவு பாதையை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இதுக்கு என்ன பண்ணினா சரியாகும்? இதை மீண்டும் திரும்பி ரிப்பீட் கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னா சாத்தியம் இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக மனுஷன் அழிவை நோக்கி போயிட்டுருக்குறோம், சாவை நோக்கி. எப்படி 500 மைல் ஸ்பீடில் நம்ம போயிட்டுருக்குறோம். அவனை சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டி ரிவேர்ஸ் திருப்புறது அப்படிங்கிறதுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் குறைக்க முடியும். எந்த எண்ணங்கள் மூலிமா நம்ம இவ்வளோ தூரத்துக்கு கெட்டு போய் திரும்பி வந்திருக்கிறோமோ, அழிவு பாதை நோக்கி போகிறோமோ, அதே எண்ணங்களை வச்சு பின்னோக்கி திரும்பி வரலாம். பின்னோக்கி திரும்பி வரும்போது இந்த நம்ம ஆப்போசிட்டாக யோசித்தோம் இல்லையா, இந்த கிரகங்கள் எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். எந்த கிரகங்களும் பாவ கிரகங்களும் அல்ல, எந்தவித கதிர்வீச்சும் நம்மளுக்கு பாவத்தை தரப்போகிறதில்லை. அப்போது திரும்பி ரிட்டர்ன் வரும்போது கிரகங்களுடைய சுற்றக்கூடிய அதே சூழ்நிலைக்கு அதனுடைய குணாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் வர முடியும்.
உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. இது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் இது சாத்தியம்தான். கடவுள் வழிபாடு, தியானம், மனசை தேவையில்லாத ஒரு செயலுக்கு நம்ம திருப்பாமல் ஒரு புள்ளியில் நாம் எதுக்காக வந்தோம், எதை நாம் உருவாக்குறக்கோ இல்லை படைக்கிறக்கோ நாம் வரல. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம விலையை அனுபவித்து தீர்க்கறதுக்கு வந்திருக்கோம். அதுபோல் நம்ம அனுபவித்து தீர்த்துட்டு நம்மளுடைய ஆன்மாவை இந்த உடம்பை விட்டு பிரித்து எடுக்கணும். அதுதான் இயற்கையோட விதி. எப்படி இருந்தாலும் பிறந்துட்டால் மரணம் உண்டு தானே. இந்த மரணத்துக்குள்ளே நோய்கள் வராமல், உடம்பை போட்டு தொந்தரவு பண்ணாமல், சின்ன குழந்தைகள்லாம் இன்றைக்கி ஆப்ரேஷன், பிறந்த உடனே ஆப்ரேஷனுங்கிறாங்க, 2 வயசில் ஆப்ரேஷனுங்கிறாங்க, 3 வயசில் ஆப்ரேஷனுங்கிறாங்க. கொடுமையான ஒரு நிகழ்வு இதெல்லாம். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய உடம்பு நிலை சரியில்லாமல் போகாமல் இல்லை, எல்லாம் ரெடி பண்ணாமல் இல்லை, வெறும் நாட்டு வைத்தியம் மூலியமாகவே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மருந்து மூலியமாக தான் அதை பிறக்க வைக்கிறோம். நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா எப்படி? அந்த மருந்து நல்லா கொடுத்ததுனால ஆரோக்கியமாக இருக்குது. நாளைக்கு அந்த மருந்து இல்லாமல் அந்த குழந்தை வேலை செய்யாது. மருந்தை போடாமல் அந்த வேலை செய்யாது. காரங்கள், நரம்புகள் அந்த மருந்தோட கண்ட்ரோலுக்கு போயிடும். அன்னைக்கு சாதாரணமாக உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் பெயிண்டோட வாங்கிட்டு வேணால் மளிகை கடையில் விற்பாங்க. ஒரு நோவால்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரை இருக்கும். உடம்பு வலிக்குதுன்னா அதை வாங்கி அதெல்லாம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாத்திரையும் இல்லை, வெறும் கஷாயம்தான், பொடி தான், அரைச்சி கொடுப்பாரு வைத்தியர். வாங்கி சாப்பிட்டா ஒரு உண்டை சாப்பிட்டானாக்கா சரியாக போயிடும். ஒரு டம்ளர் கஷாயம் கொடுத்தாரு அப்படின்னாக்கா கசக்கும். அதை குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா அடுத்த நாள் சரியாக போயிடும். இன்றைக்கி அந்த தலைவலிக்கு கோடிக்கணக்கான மாத்திரை வந்துருச்சு, சாதாரண தலைவலிக்கு. ஏன் வந்தது அப்படின்னாக்கா அது சாப்பிட்டு பழகி வந்ததுனால. தாத்தா சாப்பிட்ருக்கிறார், அப்பா சாப்பிட்ருக்கிறார். தாத்தா 5% வீரியத்தை சாப்பிட்டார், தாத்தா 10% சாப்பிட்டார், பையன் 15% சாப்பிட்டுட்ருக்கா. அப்படி வேறு வழி இல்லை. 15% மாத்திரை கொடுத்தா தான் அந்த குழந்தை அந்த நோயிலிருந்து விடுபடும், அந்த தலைவலியிலிருந்தோ இல்லை காய்ச்சலிருந்தோ விடுபடும். இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா, இன்னும் ஒரு 5 ஜெனரேஷன் 6 ஜெனரேஷன் போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மருந்து வேலை செய்யாமல் போகுமில்ல. அப்போ இன்னும் வீரியமான மருந்து தானே கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த வீரியமான மருந்து அந்த உடம்பை ஏற்றுக்குமா? ஏதோ ஒரு வகையில் மாற்று நோயை உண்டு பண்ணுமில்ல. அப்போது நம்மளுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சாதாரண புள்ளி வடி கடுகு பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா, தலைமை பிரச்சனை வரைக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாத வரைக்கும் ஒரு உயிரை இந்த உடலால் உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பை மாற்றிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். சரி, கிரகங்கள் இதுக்கு எப்படி அமையுது அப்படிங்கிறத பார்க்கோமா? ஒரு பதிவு மட்டும். கொஞ்சம் இந்த நிலைமை கண்டினியூ ஆகிட்டே மனுஷன் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக தன் உடம்பை கெடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படிங்கிறப்போ அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தன்மை நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னா, குருவோட கதிர்வீச்சு மேலே படுறதே விட்டு போகுது. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத ஜாதகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குரு வலுவிழந்து இருக்குது, ராகு கூட சேர்ந்து நிற்கிது, அதுக்கு பின்னாடி கேது நிற்கிது, இல்லை புதன் கூட சேர்ந்து நிற்கிது, ஒரு அழித்தன்மையை கொடுத்துருது. இப்படி அந்த கிரகங்களும் அந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. இப்படித்தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தை. இது அந்த காலத்தில் சொல்லி வச்ச மாதிரி அதாவது இந்த கலியுகத்தில் உலகம் அழிய போகுது, மனுஷன் அழிவை நோக்கித்தான் போவான் அப்படின்னு சொல்லி வச்சது உண்மையாகிக்கிட்டே வருது. இதிலிருந்து கொஞ்சமாவது நம்ம திரும்பி மாற்றி அமைச்சிக்க, உடல்நிலையில் கோளாறுகள் ஏற்படாமல் இருக்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் பின்னோக்கி போகிறது நம்மளுக்கு நல்லது. போதும். ஒரு தெய்வ வழிபாடு மூலியமாகவும், ஒரு மெடிடேஷன் மூலியமாகவும், தவம் மூலியமாகவும் தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, தம் மன அலைச்சூழல் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கிறதுங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கிட்டு, அந்த அலைச்சூழலை குறைச்சி ஆசைகள் பேராசையாகாமல் தடுத்து தான் உடம்பை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். காப்பாற்றி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வரக்கூடிய ஜென்ரேஷன், நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், நம்மளுக்கு பிறக்கக்கூடிய பேர குழந்தைகள், கொள்ளு பேரங்கள், இவங்க இதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு வரலாம். நீங்கள் இப்போ விதைக்கக்கூடிய விதை ஒரு திருமணமாகாத
ஒரு 25 வயசு ஒரு இளைஞருக்கு இந்த மாதிரி ஒரு வலிமை, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அவங்க அந்த வழியில் நம்ம போனாங்க அப்படின்னா கட்டாயம் அடுத்த ஜென்ரேஷன் வந்து கிளியராகி ஜனனமாகும். இதை தவிர வேறு வழி இல்லை. கஷ்டம் அப்படிங்கிறது மீண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நாமளாக ஏற்படுத்திக்கிறது. நம்மளை சுற்றி இந்த மாதிரி கிரகங்கள் தான் வலம் வரணும் அப்படின்னு சொல்லி நாமளே முடிவு பண்ணிக்கிறோம். நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அது பிரகாரம் தான் கிரகங்களும் வேலை செய்யுது அப்படின்னே சொல்லலாம். நல்லது நடக்க மாட்டேங்குது, 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டேன், வட்டி கட்ட முடியல, தெய்வத்துக்கிட்ட போகிறோம். எப்படி கட்டும்? தெய்வம் நீ வாங்கி வச்சுருக்கிற கடன் கட்டுறதுக்கா தெய்வம் நம்மளுக்கு வந்திருக்கு? தெய்வம் அப்படிங்கிறது வேறு. அவங்ககிட்ட என்ன, இப்போது அவங்ககிட்டருந்து என்ன கிடைக்கும்? அருள் கிடைக்கும். உன் உடம்பை நல்லா வச்சுக்கோ, உனக்கு உணவு கிடைக்கும். யாராவது ஒருத்தர் ஐயா நான் 5 ரூபா வட்டிக்கு வாங்கி இன்றைக்கி சாப்பாடு வாங்கி வீட்டுக்கு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை. வீடு சிறுசாக இருந்தது, இடிச்சிட்டு பெருசு கட்டினேன், பேங்க்கில் லோன் போட்டேன், மாதம் மாதம் லோன் என்னால் கட்ட முடியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக தொழிலில் முதலீடு பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகம் சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டு முதலீடு பண்ணேன். அது அப்படியே லாக் ஆகி பணம் நிற்கிது, என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல. 3 வேளை உணவு, 4 இட்லி, ஒரு 4 கைப்பிடி சாப்பாடு, மீண்டும் ஒரு 2 இட்லி, 4 இட்லி, அதிகபட்சம் சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு 6 இட்லி வச்சுக்கோங்களேன். என்ன செலவாயிட போகுது? 5 ரூபா வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணக்கூடியதா இதெல்லாம்? இல்லை. அப்போது தன்னுடைய ஆடம்பர தேவைகளுக்காகவும் பண தேவைகளுக்காகவும் நாம் வாங்கக்கூடிய கடனை கடவுள் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் தான் முயற்சி பண்ணி கட்டணும். அப்போது அதிலிருந்து நாம் கொஞ்சம் பின்னோக்கி வந்துடணும். இவ்வளவு போதும், இது மட்டும் போதும். இது இருந்தாவே என் மனசு சந்தோஷமாக இருக்கும். மனசு சந்தோஷமாக இருந்தால் உடம்பு சந்தோஷமாக இருக்கும். நோய் நொடிகள் எதுக்கு வருது? அப்போது நம்முடைய குழந்தைகளையோ எந்த வயசாக இருந்தாலும் இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட மனம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக கொண்டுட்டு போகும்பொழுது, கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு போகும்போது நம்மளுக்கு வரக்கூடிய தலைமுறைகளை நம்மளால் சரியான ஒரு ஜனனமாக எடுத்துக்க முடியும். இந்த கிரகங்கள் பாதிக்காத அளவுக்கு, இவ்வளோ கொடுமை பண்ணாத அளவுக்கு நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 120 வருஷம் மனுஷனோட ஆயுள், 60 ஆயிடுச்சு இப்போது. அதுக்கடுத்து 30 ஆகும், 15 ஆகும், அப்புறம் 7.5 ஆகும். இப்படியே குறைஞ்ச ஒரு கட்டத்தில் ஜனனமே நின்று போகும். ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மையே நம்மளுக்கு மனுஷனுக்கு இல்லாமல் போயிடக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்போது அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறதும் கொடுக்காததும் மனுஷனுடைய மனதின் மூலியமாக மட்டும்தான் இருக்குது. அந்த எண்ணங்களை வலுப்படுத்தி பின்னோக்கில் செலுத்தும் போது, நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு பின்னோக்கி கொண்டுட்டு போகும்போது மீண்டும் மனம் அமைதி அடையும். இவ்வளவு பரபரப்பான இடத்துக்கு இருக்கக்கூடாது. ஓவர் டென்ஷன். காலையில் எழுந்திரிச்சா எத்தனை பிரச்சனை பார்க்க வேண்டியது இருக்கும். பொழுது வரைக்கும் அத்தனை பிரச்சனையை பார்த்து அந்த மனசு சோர்வடைஞ்சு போய் நைட்டு தூக்கம் இல்லாமல் தவிக்கும். ஒரு மனிதனுக்கு என்றைக்கு 6 மணி நேரம் தூக்கம் இல்லையோ அன்றைக்கி அவன் உடம்பு ஃபால்ட்டுன்னு அர்த்தம். சரியான தூக்கம், தூக்க மாத்திரை எடுத்துக்கக்கூடாது, ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி தூங்குறதுக்கே ஒரு வைத்தியம் வந்திருக்கு. அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் மூலயமா நம்மளுடைய பழைய வாழ்க்கையை கொண்டுட்டு வர முடியும். கொண்டுட்டு வராமல் எதிர்கால சந்ததியர்களை நம்ம நல்லா கொண்டுட்டு போக முடியாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.